அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நீரிழிவு நோய், ஆங்கிலத்தில் சுகர் அல்லது டயபெட்டிஸ் அல்லது இனிப்பு நோய் என்று கூறுவார்கள். அந்த நோய் பெரும்பாலும் உலகம் முழுக்க நிறைய இருக்கின்றது. இந்தியாவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீரிழிவு நோய்க்கும் ஆங்கில மருந்து சாப்பிட்டால் பக்க விளைவின் காரணமாக இதய நோய், கண் பார்வை குறைவு, கல்லீரல் நோய் மூணுமே பாதிக்கும். கண், இதயம், கல்லீரல் பாதிக்கும். அதனால் இனிப்பு நோய்க்கு, சர்க்கரை நோய்க்கு ஆங்கில மருந்து சாப்பிடுவதை உடனடியாக நிறுத்தலாம். இல்லைன்னா 1 மாதத்துக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி விட வேண்டும். சர்க்கரை நோய்க்கு ஆங்கில மருந்து சாப்பிடுவதற்கு பதில் இனிப்பும் கசப்பும் உள்ள உணவை அதிகம் எடுத்தாலே சர்க்கரை நோய் குணமாகிவிடும். இனிப்பு இதெல்லாம் இருக்குன்னா சித்த மருத்துவப்படி தேங்காய் பச்சையாக சாப்பிட்டால் அது இனிப்பு சுவை. சுத்தமான தேனும் சாப்பிடலாம், இனிப்பு சுவை. கசப்பு இதெல்லாம்னா கசப்பும் தேங்காயில் தேங்காய் சாப்பிடும்போது கசப்பு, சுத்தமான தேன் சாப்பிடும்போதும் கசப்பு. அதான் அந்த கசப்பு. துவர்ப்பு இதெல்லாம் இருக்குன்னா நவாப்பழம் பருவங்காலங்களில் நவாப்பழம் நிறைய சாப்பிடலாம். அப்புறம் அந்த கொட்டையை சேமித்து வச்சு நவாப்பழ கொட்டையை பொடி பண்ணி அதையும் தேன் கலந்தோ இல்லை பச்சை தண்ணி கலந்தோ குடிக்கலாம். அப்புறம் நாட்டு நெல்லிக்காய், இதுவும் துவர்ப்பு சுவை உள்ளது. நெல்லிக்காய் எப்போதும் பெரும்பாலும் கிடைக்கிது. நாட்டு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே சர்க்கரை வியாதி ஆகிடும்.